ஜாவா ஜாவாவில் வந்து இந்த 3 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஒன்று வந்து ஜேடிகே, ஜேஆர்இ, அப்புறம் கடைசியில் வந்து ஜேவிஎம். ஜேடிகே அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கப்புறம் நாமளே வந்து ஃபஸ்ட்லேருந்து எல்லா கோடும் எழுத மாட்டோம். கொஞ்சம் கோடு வந்து ஏற்கனவே யாராவது எழுதி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் அதை. அதெல்லாம் வந்து லைப்ரரி கிளாஸஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து நம்ம எல்லா கிளாஸும் எழுத ஆரம்பித்தோம்னா விடிஞ்சிரும். அதனால் ஏற்கனவே வந்து சில யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட கோடை எழுதிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கோடு எழுதுகிறப்ப கண்டிப்பாக தப்பாக தான் எழுதுவோம். ஏன்னா அதான் நம்மளுடைய பழக்கம். ஸோ அதனால் வந்து அப்பப்போ நம்ம தப்பை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, இல்லை அங்கே வர வேல்யூ கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து சில இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அதுக்கு பேர் வந்து டீபக்கிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாவாவை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், நம்மளுக்கு ஏற்கனவே வந்து சில யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறது, அதுக்கு பேர் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அந்த டீபக்கிங் டூல்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பர் அப்படின்னா, என்கிட்ட இந்த ஜேடிகே இருந்தால் தான் நான் வந்து ஒரு ஜாவா டெவலப்பராக இருக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஆன்லைனில் போயிட்டு இந்த ஜேடிகே வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு, என்னுடைய என்விரான்மெண்டல் வேரியபிளில் இந்த ஜேடிகேவுடைய பார்த்து வந்து நான் மென்ஷன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஜேஆர்இ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஜேஆர்இ இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நம்ம ஜாவா ரன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அந்த ஜாவா ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் தேவை. அதுக்கப்புறம் ஒரு டெவலப்பர் டூல்ஸ் இல்லை டீபக்கிங் டூல்ஸ் தேவைன்னு சொல்லியிருந்தேன். இந்த டீபக்கிங் டூல்ஸை கழிச்சிட்டு நம்ம மற்றதை பார்த்தோம்னா, ஜாவா ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கப்புறம் அந்த லைப்ரரி கிளாஸ், இதெல்லாம் ரெண்டுத்தையும் சேர்ந்து பார்த்தோம்னா இதான் வந்து ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு கோடை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டீபக்கிங் டூல்ஸ் இல்லை டெவலப்மெண்ட் டூல்ஸோடைய இது தேவைப்படாது. அதனால் நம்ம அதை கழிச்சிட்டு மற்றது மட்டும்தான் கிளைண்ட் கிட்ட கொடுப்போம். ஸோ அதனால் கிளைண்ட்டுக்கு வந்து இந்த ஜேவிஎம் ரன் பண்ணுறதுக்கு ஆள், அதுக்கப்புறம் நம்ம யூட்டிலிட்டி மெத்தட் ரெஃபர் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த மெத்தடையும் நம்ம அனுப்பணும்ல, இல்லைன்னா அங்கே போயிட்டு அது பாதி கூட எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் நம்மளை ஜாவா ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கப்புறம் அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற அந்த யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற லைப்ரரி கிளாஸஸ் இது ரெண்டுத்தையும் கொடுப்போம். ஸோ இதான் வந்து கிளைண்ட் கிட்ட நம்ம வந்து இருக்கோம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது இப்போ கடைசியாக வந்து ஜேவிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மெஷின். இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் எழுதுகிற கோடை வந்து ஒவ்வொரு லைனாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் இதோடைய வேலை. இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நாம் எழுதுகிற கோடை வந்து ஒவ்வொரு லைனாக வந்து போயிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பாருங்கள் அது என்ன பண்ணியிருக்கு அந்த வேலையை பண்ணுறது. இந்த வேலையால் பேர் தான் வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ இதையே வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின் சொல்லியிருக்கோம்னா, இது ஆக்சுவல் மிஷின் இல்லை, இது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் தான் வந்து கரெக்டாக வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும். அது எப்படின்னா, அவங்க ப்ரோக்ராமில் வந்து கரெக்டாக ஒரு லைனில் எங்கேயாவது நம்மளுடைய ப்ரோக்ராமை கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஏற்கனவே பாதி வேலைகள்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைன் வரப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமை உள்ளே இழுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை அது என்ன பண்ண சொல்லுது அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது தன்னை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஜேவிஎம்மோட வேலை. இதான் இதுக்கு பேர் வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வந்து நாம் எழுதியிருக்கிற கோடை வந்து லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அவ்வளோதாங்க. இதான் வந்து ஜேடிகே ஜேஆர்இ ஜேவிஎம்க்கான வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறது. ஜேடிகேனா ஜேஆர்இன் ஜேவிஎம் கம்பைன் பண்ணது ஜேடிகே. ஜேஆர்இனா ஜேவிஎம் ப்ளஸ் லைப்ரரி கிளாஸஸை கம்பைன் பண்ணுற வச்சிருக்கிறது ஜேஆர்இ. ஜேவிஎம்னா ஜஸ்ட் அன் இன்டர்பிரிட்டர். அது வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமை ரன் பண்ண உதவுது.